சீமான்ட்ட கூட 60 சீட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு டெல்லியில இருந்து ஏதோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. விஜய் 234 கூட போட்டு விட மாட்டான்னு தெரியாம விஜய் பற்றி பேசிட்டு லூசுங்க முட்டாளுங்க. விஜய்க்கு பார்கெனிங் முடிஞ்சு போச்சு. மோடி அடிச்ச அடி அப்படி. விஜய் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு மோடி நினைக்கிறாரு. இப்போ கேண்டிடேட் இல்லைன்னு விஜய்க்கே தெரிஞ்சுட்டா விஜய் ஏமாத்துறதுக்கு தான் ஆன்லைன் அப்ளிகேஷன்ங்கிறார். ஸ்டாலின் மேல உள்ள அரிப்பை சொரியதுக்கு போவாங்க. நாங்க மோடிக்காக நிற்கிறோம். உடனே என்ன வந்து ஸ்டாலின் காலு உதயநிதி காலுன்னு சொல்லிடுவாங்க. விஜய் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை கூட வெளியாகலையே பாஜகவுக்கு எதிராக. அதுதான் விஜய் வந்து அடிபடுவாருங்கிறேன் நான். சிவகார்த்தியும் பெரிய ஆளாயிருவாருங்கிறதுக்காக அப்புறம் இப்ப ஆளை வச்சு சிவகார்த்திக்கு எதிராக பேசல. ஸோ அரசியல் இது வந்து எப்படியும் மாறும். Cloud7 வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் ரவீந்தர் துரைசாமி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா. திமுகவை வீழ்த்தணும்னா மற்ற எல்லா கட்சிகளையும் ஒன்னு சேர்க்கணும் அப்படின்னு சொல்லப்படுதுல, அதை எப்படி சார் பாக்குறீங்க? எல்லா கட்சிகளுக்கும் என்ன லாபம்னு பார்ப்பாங்க. நீங்க லாபம் இருந்தாதான் அரசியலுக்குள்ள வருவாங்க. சீமான்ட்ட கூட 60 சீட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு டெல்லியில இருந்து ஏதோ ஆஃபர் கொடுத்துருக்காங்க. இங்க ஊர்ல இருந்து கூட ஒருத்தர் வந்து ஆஃபர் கொடுத்துருக்காரு. டெல்லியில இருந்து சீமானுக்கு ஆஃபர் வந்திருதா சார்? டெல்லியிலேருந்து ஆஃபர் கொடுத்துருக்காங்க. 60 சீட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர் மோடிக்கு வலது பக்கத்தில் வந்து உட்காந்துருங்க அது இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. சீமான் தனித்தன்மையோட இண்டிவிஜுவலாக போகிறதான் அவருக்கு லாபம்னு 234 தனித்து போட்டிடுறதுங்கிறத அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்படி சொன்னவங்க சீமானு கூட மிரட்டியிருக்காங்க. விஜய்க்கு அதிக ஓட்டு வந்துடும் மிரட்டியிருக்காங்க. இப்படி தான் சில லூசு பயிலுங்க முட்டா பயிலுங்க. விஜய் 234 கூட போட்டு விட மாட்டான்னு தெரியாமல் விஜயை பற்றி பேசிவிட்டு லூசுங்க முட்டாளுங்க. அந்த முட்டாள்கள் யாருன்னு எவன் பேசுகிறானோ அவனெல்லாம் அந்த முட்டாள் லிஸ்ட்டில் வச்சுக்கிடுங்க. அந்த மாதிரியெல்லாம் அவர்கிட்ட போய் பேசியிருக்காங்க. அவர் சிம்பிளா நான் தனிச்சு இருக்கிறேன், என் தம்பி தானே வந்துட்டு போகிறான், அடுத்த எலெக்ஷனில் தம்பியை தட்டி தூக்கி போட்டுட்டு போகிறேன் அப்படின்னாரு. ஏன்னா அவருக்கு தெரியும், சீமானுக்கு தெரியும் விஜய் இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன், மண் குதிரை. 50 கேண்டிடேட் கூட விஜய் கிடையாது. விஜய் நின்றுவிட மாட்டார், நிற்கக்கூடிய எந்த ப்ரிப்பரேஷன் அந்த கட்சியில் கிடையாதுன்னு தெரியும். ஸோ சீமான் தனிச்சு நிற்கிறாருங்கிற ஒரு சூழ்நிலையில் தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு. 234 கேண்டிடேட்டும் பிப்ரவரியில் அவர் திருச்சியில் பெரிய மாநாட்டில் அறிவிக்கிறது கூட தயாராகிட்டார். பட் பாஜகவிலிருந்து பாஜக ஆட்கள்னு சொல்லக்கூடியவங்க ஒரு 7-8 பேர், நான் தான் பாஜகன்னு ஒரு 7-8 பேர் போகிறான். நிஜ செம்பலிங்கம் தவிர கள்ள செம்பலிங்கங்களும் போய் 60 சீட்டு டெப்டி சீஃப் மினிஸ்டர்னு அந்த ஆஃபரை சீமானு கொடுத்துட்டு இருக்காப்புல. வேடிக்கையாக இருக்குது. காரணம் என்னென்னா விஜய்க்கு பார்கெனிங் முடிஞ்சு போச்சு. மோடி அடித்த அடி அப்படி. ஏன்னா அவர் தாக்கு பிடிப்பாராங்கிறது தான் பார்க்கணும். சசிகலா ட்ரீட்மெண்ட்டை விஜய்க்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டார் மோடி. அந்த இடத்துக்குள்ளே சீமான் தனிச்சு இருக்கிறது வர ஸ்டாலின் தான் சிஎம்மாக இருப்பார். 45 விழுக்காடு ஓட்டு கண்டிப்பாக அவருக்கு வரும். சீமான் தனிச்சு போட்டியிடுறது வர அவருக்கும் எடப்பாடிக்கும் 10 விழுக்காடு டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ சீமான்ட்ட 8 விழுக்காடு இருக்கும்போது வந்து சீமானை அவங்க தேட பார்க்குறாங்க. அப்படியே பார்த்தாலும் ஸ்டாலின் வந்து அரித்மெட்டிக்கலி ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறாரு. சீமானை பொறுத்தவரையில் ஒரு தரப்பு, ஏன்னா நானே சொல்கிறேன், சீமான் வந்து உறுதியாக இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி நம்மகிட்ட பேசட்டு சீமானை கொண்டு வருவோம். பட் ஒன் கண்டிஷன், உங்கள் தலைமையிலன்னா தேராது. 2 ஜாதி கட்சியாக இருக்குது உங்கள் கட்சி. ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாமல் இடஒதுக்கீடு கொடுத்தீங்க, தப்பு, நியாயத்துக்கு புறம்பான செயல். நீங்களும் சட்ட அமைச்சர் சிவி சண்முகம் சமூக நீதியை சூறையாடினீங்க. லூட்டர்ஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், லூட்டர்ஸ் ஆஃப் சோசியல் ஜஸ்டிஸ், இபிஎஸ் அண்ட் சிவி சண்முகம். பல ஜாதிகளுக்கு பாதிப்பு, வண்ணார் நாவித குயவர்களுக்கு பாதிப்பு, போயர் ஒட்டர் வேட்டுவ கொண்டு ஊராளி கவுண்டர் தொட்டிய நாயக்கர் மருத்துவர் மங்களா முக்குவர் பரதவர் பரதராஜபுரம் மீனவர் ஆண்டிப்பண்டாரன் சங்கம், பல சமூகங்களுக்கு முத்தரையர் வலையர் புதுக்கோட்டை சேர்வை கோவை செட்டியார் இசைவேளாளர் பலருக்கு பாதிப்பு. நான் இசைவேளாளர் பேர் சொல்ல மாட்டேன். சொன்னால் உடனே என்ன வந்து ஸ்டாலின் காலு உதயநிதி காலுன்னு சொல்லிடுவாங்க. இப்போ தான் முத சொல்கிறேன், பாதிப்பு எல்லாத்துக்கும் தான். நீங்கள் நியாயமாக அதை செய்திருக்கணும். அப்போ நீங்கள் 2 ஜாதி கட்சியாட்டு போன பிறகு உங்கள் தலைமையில் எப்படி காஸ்ட் நியூட்ரல், இசைவேளாளர் காஸ்ட் நியூட்ரல், பிராமின் காஸ்ட் நியூட்ரல், ஜெயலலிதா காஸ்ட் நியூட்ரல், ஸ்டாலின் காஸ்ட் நியூட்ரல். உங்கள் தலைமையில் எப்படி எடப்பாடி தலைமையில் எப்படி ஸ்டாலின் தோக்கடிக்க முடியும்? ஏன் நான் சொல்கிறத கேளுங்க. சீமானுக்கு 70 சீட்டும் சிஎம் போஸ்ட்டும் சொல்லுங்கள். நான் வந்து ஸ்டாலினுக்கு ஒரு டஃப் ஃபைட்டு கொடுக்க ஏற்பாடு பண்ணுறேன். 1 to 1 சீமான் தலைமையில் கொண்டு வாங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கு தயாராக எடப்பாடி பழனிசாமி அவர் தயாராக மாட்டார். அவருக்கு நோக்கமே 2வது இடம் தான். பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே பாஜக வேண்டவன்னு ஒரு சட்டமன்றத்தில் போகிறாருன்னா அண்ணாமலை சீமான சிஎம் கேண்டிடேட்டாக சொல்லி இவரை 3வது தள்ளிடுவாருங்க அச்சத்தில் வந்திருக்கிறாரு. ஸோ இந்த இடம் வந்து யார் சிஎம்ங்கிறதுல தான் பிரச்சனை. சீமானுக்கு அரசியலுங்கிறது பறையர், தேவேந்திரகுல வேளாளர், வண்ணார் நாவிதர், ஜங்குந்தர் முத்திரையர் போன்ற மீனவர் போன்ற சமூகங்களின் சமூக எழுச்சிக்கான அரசியல். அதை ஒரு கல்லை போட்டு குழி தோண்டி புதைக்கிறது 2 ஜாதி ஆதிக்க எடப்பாடி பழனிசாமி சிவி சண்முகத்துக்கு நோக்கம். அது எப்படி சீமான் இவரை சிஎம்மா சொல்லிட்டு போவார்?
வேணா அவர் வேணா சமூக நீதி பார்வையில் சீமான சீமா சொல்லிட்டு வரட்டு, நான் அதற்கான வேலையை என் தம்பி என் சகோதரர் சீமான்ட்ட சொல்லி அக்செப்ட் பண்ண வைக்கிறேன். ஓகே சார், இந்த இடத்துல நீங்க விஜயை குறைச்சு மதிப்பிடுற மாதிரி எனக்கு தோணுது சார். ஏன்னா சீமான் அவர்களுக்கு விஜய் போட்டியா இருப்பாருன்ற விமர்சனம் ஆரம்பத்திலேயே வந்துட்டு இருந்தது. இப்ப வரைக்கும் விஜய்க்கான ஒரு விஜய்க்கு வந்து ஓட்டுகளை பிரிப்பாரு அப்படின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காங்க. அந்த கருத்து கணிப்பு எல்லாமே விஜய்க்கு ஆதரவா வரும்பொழுது இந்த இடத்துல விஜய்க்கு ஓட்டு இல்ல, அவர் ஒன்றும் பண்ண முடியாதுன்றத நம்ம எப்படி சார் சொல்ல முடியும்? கேண்டிடேட் போட்டாதானமா ஓட்டு வரும், ஆன்லைன் ஓட்டு ஓட்டாம அவர்தான் சொல்லுவாரு எல்லா இடத்துலயும் நான் இருக்கேன், என் முகத்தை பாருங்க போடணும். இல்லாம இந்த அரசியல் சட்டப்படி இப்ப இளைஞர்களுக்கு விஜய் மேல ஒரு தாக்கம் இருக்குல்ல சார்? கண்டிப்பா விஜய்க்கு அபிமானம் இருக்கு. கேண்டிடேட் போட்டுக்கிட மாட்டாருன்னு சொல்றேம்மா, நான் களத்துல நின்னுட மாட்டாருன்னு சொல்றேம்மா. களத்துல அவரு இந்த தேர்தல களத்துல நிக்கிறாரு தானே சார்? நிக்கலமா, நின்னுட மாட்டாருமா. இன்எலிஜிபிள், இன்காம்பிட்டன்ட் மண் குதிரமா. இப்ப கூட தேர்தல் அறிக்கைக்காக தயார் பண்ணிட்டு ஆமாமா, கேண்டிடேட் போட்டா தானமா தேர்தல். இப்ப அவங்க சைடுல இருந்து எந்த கேண்டிடேட்டும் வர மாட்டாங்கன்னு நீங்க சொல்றீங்களா சார்? சுமன் சி ராமன் விஜய்க்கு ஆதரவாட்டே பேசக்கூடிய சகோதரர் தான். நான் தான் மறுப்பேன், நிரூபிச்சாதான் ஓட்டுன்னு என் சகோதரர் சுமந்தி ராமனை மறுப்பேன். அவரே ப்ரிப்பரேட்டரி ஒர்க்கே இல்லை, கட்சி கண்டெஸ்ட் பண்ணக்குள்ள எந்த வேலையும் இல்லை. ஆன்லைனில் அப்ளிகேஷன் வாங்குவீங்களா, கட்சி அலுவலகத்தில் அப்ளிகேஷன் வாங்குவீங்களா? அதிமுக 10,000 அப்ளிகேஷன் வந்து 15 கோடி ரூபா கலெக்ட் ஆகிருக்கு. அதிமுக அலுவலகத்துக்கு வராங்க, ஒவ்வொருத்தரும் நாமினேஷன் தாக்கல் பண்ண வரும்போது 10 பேரோட கூட்டிகிட்டு வராங்க. அப்போ இப்போ நான் கன்னியாகுமரியிலேருந்து ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வந்து ஒரு நாமினேஷனை பனையூரில் போடணும்னா 25,000 ரூபா ஒருத்தனுக்கு செலவாகும். அப்படி செலவு பண்ணதுக்கு விஜய்கிட்ட ஆள் இல்லை. நீங்கள் வந்து ரஜினிகாந்துக்கிட்டுக்காக பணம் பண்ணி பார்க்காம செலவு போடக்குள்ள ஆட்கள் யாருமே இல்லை. காரணம், விஜய் செட்டப் ஸ்டாரா இவரே பணம் கொடுத்து மன்றங்களை ஆர்கனைஸ் பண்ணார். புஷி ஆனந்துக்கு லட்சங்களை சம்பளம் கொடுத்து ஆட்களை ஆர்கனைஸ் பண்ணார். இதெல்லாம் சூட்சமாக உண்மை, விஜய்க்கு மனச்சாட்சிக்கு தெரியும். அப்போ இந்த கட்டத்துக்குள்ள இவருக்கு பிறந்த நாளை கொண்டாடும் போது 234 தொகுதியிலும் அன்னதானம் வழங்கப்பட்டதுன்னு அவர் சொன்னாங்க. நான் சொன்னேன் 35 இடத்துக்கு மேலே அன்னதானம் வழங்கப்படலை, 35 இடத்துக்கு மேலே சுமார் 50,000 செலவழித்து விஜய்க்காக அன்னதானம் கொடுக்க ஆள் இல்லை. நீ சொன்ன மாதிரி அபிமானம் இருக்குங்கிற நான் மறுக்கல, ரசிகர் பலம் இருக்குங்கிற நான் மறுக்கல. அவர் ரசிகர் பலம் தொண்டர்களாவும் இருக்காங்க, மறுக்க வரல. ஆனால் 234 அவங்க பொய்யா மோசடியா ஃப்ராடுத்தனமாக சொன்னாங்க. 35 இடத்துக்கு மேலே அவர் பிறந்த நாளுக்கு 50,000 ரூபா செலவழித்து உணவு வழங்குறதுக்கு ஆள் இல்லை. அப்போ 50 சீட்டுக்கு 50 இடத்துக்கு மேலே அவர் கேண்டிடேட் இல்லை. கேண்டிடேட் இல்லைங்கிறத மறைக்கிறதுக்கு தான். இப்போ கேண்டிடேட் இல்லைன்னு விஜய்க்கே தெரிஞ்சிட்டா, ஐயோ நம்ம ஏமாந்துட்டோம் ஜான் சார், இது நிற்காத போத ஜான் சார், ஆர்டி சார் வந்து இவர் பிரசாந்த் கிஷோர் மாதிரின்னு சொல்கிறாரு, பிரசாந்த் கிஷோராவது கேண்டிடேட் போட்டுட்டாரு, நம்ம கேண்டிடேட்டே போட்டுக்கிட மாட்டோமோன்னு அவர் பயந்து ஓடிடக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் ஏமாத்துறதுக்கு தான் ஆன்லைன் அப்ளிகேஷனுங்கிறார். ஆன்லைன் அப்ளிகேஷன் நாயும் பூனையும் குருவியும் காக்காயும் கூட ஒரு பேரை வச்சு கேண்டிடேட் டிக்கெட் கேட்டுடலாம்ல. உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு அப்போ நீங்க வந்து பனையூர்ல வந்து அப்ளிகேஷன் வாங்கிறதுக்கு ஆள் இல்லை, இதை மறைக்கிறதுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுங்கிறாங்க. நான் சொல்றது தப்புன்னு சொன்னா மதுமிதா மூலமாட்டு நான் ஒரு சவாலாட்டே சொல்றேன். 234 தொகுதியிலையும் புஷி ஆனந்த் தினத்தந்தியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பொய்யா கப்சா செய்தி போட்டது மாதிரி, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவை ஒரு மலையாளி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஜான் ஆரோக்கியசாமி கப்சா செய்தி போட்டது மாதிரி உண்மையிலே 234 தொகுதியில் இவர் இந்த இடத்துல விஜய் பிறந்த நாளுக்கு அன்னதானம் வழங்கினாருன்னு ஆதாரத்தை கொடுங்க, நான் பேசலை. அதே மாதிரி தான் உள்ளாட்சி தேர்தல் நீங்கள் கொடுத்த ஃப்ராடையும் எங்கள் டீம் மூலமாக நாங்கள் அடித்து உடைச்சோம். இதுவும் உங்கள்கிட்ட வந்து கேண்டிடேட் இல்லைங்கிற 100% உண்மை. கேண்டிடேட் இல்லைங்கிறத மறைக்கிறதுக்கு, போட்டி போட ஆள் இல்லைங்கிறத மறைக்கிறதுக்கு நீங்கள் செய்த வேலை தான் ஆன்லைன் அப்ளிகேஷன். இப்போ ஆன்லைன் அப்ளிகேஷன் நீங்கள் கேண்டிடேட் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க, இருந்தாலும் தாவேக்காவை குறைச்சி மதிப்பிட முடியாது தானே சார்? அவங்க இதுக்கப்புறம் சூழல் மாறலாம், ஏன்னா எந்த நிமிஷத்துலயும் அரசியல் களம் மாறும்ன்றதை நம்ம ஆரம்பத்திலேருந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது இப்போ விஜய் அவர்கள் ஒரு தாக்கத்தை இந்த தேர்தலை ஏற்படுத்த மாட்டாரா? விஜய் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடாதுன்னு மோடி நினைக்கிறாரு, நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா அவர் இதில் ஒரு சக்தி ஆனாருன்னா 29ல் மோடிக்கு எதிராக ராகுல் காந்திக்கு ஆதரவாக அனுப்பார். அதனால அவருக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துடணுங்கிறத நாங்கள் தான் முத மோடிக்கிட்டே சொல்கிறோம். மோடி நன்மைக்காக நான் சொல்கிறோம். அது விஜய்க்கு அனுதாபத்தை ஏற்படுத்தும், நான் மறுக்க வரல. ஜெயலலிதா தலைவா படத்தில் அடித்தாங்க, அநீதி தான். ஜெயலலிதா பண்ணது அநீதி, அக்கிரமம் அராஜகம் அழிச்சாட்டியம். விஜய் தாம்பரம் ஜெயின் காலேஜில் மக்களுக்கு நலத்திட்டம் செய்ததே ஜெயலலிதா பண்ணது தவறு. ஆனால் ஜெயலலிதா அடிக்கலைன்னா என்னால் ஜெயலலிதா ஜெயித்தாங்க. அண்ணா எம்ஜிஆர் மாதிரி, அண்ணா தான் பெரிய ஆள், எம்ஜிஆர் தான் பெரிய ஆள், அண்ணா டம்மி, நான் தான் பெரிய ஆள், ஜெயலலிதா டம்மின்னு நாளைக்கே பேசுவார். இந்த சங்காத்தமே வேண்டாம் அவனேன்னு
டைம் டு லீடுன்னு சொன்னதை எடுக்க வச்சு படத்தை காலி பண்ணி கையில் கொடுத்துட்டாங்க. அப்புறம் ஜெயலலிதா சாகிறது வரை விஜய் அரசியல் பேசலை. இப்போ விஜய் வரும்போதே ராகுல் காந்திக்கு ஆதரவாக வராங்க. மதுமிதா சொல்கிற மாதிரி நான் விஜய்க்கு கேரளாவில் இருக்கக்கூடிய செல்வாக்க நான் குறைச்சி மதிப்பிடலை, அண்டர் எஸ்டிமேட் பண்ணலை. நான் இன்எலிஜிபிள் இன்காம்பிட்டன்ட் மண்குதிரைன்னு தான் நான் சொல்கிறேன். அப்போ அவருக்கு கேரளாவில் அவர் டான்ஸுக்கு வந்து மலையாளிஸ் மத்தியில் பெரிய ஆதரவு, சிங்களர் மத்தியிலும் அவர் டான்ஸுக்கு பெரிய ஆதரவு. அப்படி இருக்கும்போது அவர் வந்து சிஏ எதிர்ப்புன்னு ராகுல் காந்திக்கு ஆதரவாக வராரு. மோடியை ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. மோடிக்கு மேலே வன்மத்தோட ஜான் ஆரோக்கியசாமியும் ஜோசப் விஜயும் செயல்படுறாங்க. அப்போ நாளைக்கு 29 வரும்போது இவருங்க ஒரு அரசியல் சக்தியானா அவர் கேரளாவில் மோடிக்கு எதிராக ராகுலுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுவார். அப்போ கம்யூனிஸ்டுகள் காலியாகி கிறிஸ்டின் முஸ்லீம் எல்லாம் காங்கிரஸ்கிட்ட கன்சால்டேட் ஆவாங்க. அவர் கர்நாடகாவில் தமிழர்கள் மத்தியில் மோடிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவார். டெல்லி தமிழர்கள்ட்ட போவார், மும்பை தமிழர்கள்ட்ட, தாராவி தமிழர்கள்ட்ட அவர் பிரச்சாரம் பண்ணுவார். புதுச்சேரியில், தமிழ்நாட்டில் அவர் ஸ்டாலின் கூட சேர்ந்து ராகுலுக்கு ஆதரவாக மோடியை தோக்கடிக்க பார்ப்பாரு, அல்லது எடப்பாடி கூட சேர்ந்து தோக்கடிக்க பார்ப்பாரு. விஜய் ஸ்டாலின் கூட சேர்ந்து தோக்கடிப்பாருன்னு சொல்றீங்க? மோடி அதில் சான்ஸ் எடுக்க முடியாது. நீ என்ன பண்ணுவ யாது பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. நீ எனக்கு எதிராக வந்துட்ட, தொட்ட அடிச்சுட்டேன், முழுக்க அடிச்சு சசிகலா மாதிரி அடிச்சு தள்ளலைன்னா எனக்கு ஆபத்தா வருவ நீ. அதுதான் மோடிக்கு கணக்கு. அது மோடி பார்லிமெண்ட்டில் ராகுல் காந்திக்கு ஆதரவாக வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக நீங்கள் சொல்றது நடக்காமல் கூட இருக்கலாம். அல்லது எடப்பாடியை கூப்பிட்டுக்கிட்டு காங்கிரஸுக்கு 20 சீட்டை கொடுக்கலாம். காங்கிரஸுக்கு பார்கெனிங்கை உயர்த்துறீங்க. ஏன் நீங்கள் சிஏ எதிர்ப்புங்கிறது ஸ்டாலினுக்கு 22 எம்பியும் ஜெயிக்க வைக்கக்கூடிய வேலை தானே. 24ல் நீங்கள் கேண்டிடேட் போட்டிருந்தீங்கன்னா ராகுல் காந்திக்கு கொஞ்சம் சீட்டு அடிபட்டிருக்கோம், விருந்தினர் அடிபட்டிருக்கோம், விஜயபிரபாரன் ஜெயித்திருப்பார், தர்மபுரி அடிபட்டிருக்கோம், சௌமியா அன்புமணி ஜெயித்திருப்பார், ஏசி சண்முகம், இவர் அண்ணாமலை, இப்படி கொஞ்சம் ஆட்கள், நாமக்கல் கேண்டிடேட்டு, கள்ளக்குறிச்சி கேண்டிடேட்டு கொஞ்சம் பேர் 5-6 சீட்டு ஜெயித்திருக்கோம். ஏன் ராஜீவ் சந்திரசேகர் ஜெயித்திருப்பார். நீங்கள் ராகுலுக்கு பாதிப்பு வரக்கூடாது, மோடிக்கு லாபம் வந்துடக்கூடாதுன்னு வன்மத்தில் தானே கட்சி ஆரம்பிச்சுட்டு சிஏ எதிர்ப்புன்னு இருந்தீங்க. அப்போ 29 இது தானே இருப்பீங்க. இப்போ உங்களை அடித்து தகர்த்து காலி பண்ணுறது தானே 29 மோடிக்கு நல்லது. இது அரசியல் தானே. ஆனா இந்த இடத்துல வந்து மோடிக்கு ஆதரவா தான் விஜய் செயல்படுறாரு, திமுகவை ஒழிக்க பாஜக தான் விஜயை கொண்டு வந்தது அப்படின்ற விமர்சனங்கள் வைக்கப்படுதுல சார். இந்திரா காந்தி காங்கிரஸ் பார்லிமெண்ட் போர்டில் அவர் சொன்ன கேண்டிடேட் ஜெகஜீவன் ராம் தோற்கடிக்கப்படுறாரு. காமராஜ் கேண்டிடேட் சஞ்சீவ் ரெட்டிக்கு தான் பார்லிமெண்ட் போர்டு ஆதரவு. சஞ்சீவ் ரெட்டியை வேற வழி இல்லாமல் இந்திரா காந்தி ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. ப்ரொப்போஸ் பண்ண பிறகு சி சுப்பிரமணியம் போன்றவங்க இந்திரா காந்திட்டு போய் சொல்கிறாங்க, சஞ்சீவ் ரெட்டி பிரசிடென்ட் ஆனால் உங்களை பிரைம் மினிஸ்டராக உட்கார வைக்க மாட்டாங்கன்னு. உடனே தன்னை சர்வைவலாக காப்பாற்றிக்கிறதுக்கு அப்புறம் பெரிய மாஸ் லீடராக எமர்ஜ் ஆனாங்க. கிரியை நிறுத்தி மனச்சாட்சி ஓட்டு போடுங்கன்னு எதிராக போனாங்க. நிச்சயமாக தன்னை பெரிய ஆளாக காட்டுறதுக்கு 29ல் தென்னிந்தியாவில் ராகுலுக்கு தளபதி நான் தான் அப்படின்னு பெரிய லாபி, மதமாற்ற லாபி, மிஷினரி லாபி எல்லாம் சேர்ந்து ராகுலை தூக்கி நிறுத்ததுக்கு உறுதியாக விஜய் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ அதில் எப்படி மோடி சான்ஸ் எடுக்க முடியும்? மோடிக்கு லாயலிஸ்டான நாங்கள் எப்படி அதை சான்ஸ் எடுக்க முடியும்? when in doubt cut it out. நாளைக்கு நீ முதுகில் குத்த மாட்டா, துரோகம் பண்ண மாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்குது? நாளைக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரும்போது ராகுல் கூட நிற்பாங்கிறது தானே பல ஆதாரங்கள் இருக்குது. அதனால அடிச்சு நொறுக்கிறனும், சசிகலாவுக்குள்ள ட்ரீட்மெண்ட்டை கொடுத்துருங்கிற எங்கள் கருத்து மோடிக்கிட்ட எடுப்படுதுன்னு நான் பார்க்குறேன். இதே நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கு, மதிமுதா சொல்லக்கூடிய கருத்துக்கு நயினார் சொல்றதுல ஆதாரம் இருக்கு, அண்ணாமலை ஆரம்பத்தில் சொன்னதில் ஆதாரம் இருக்குது, ஹேமமாலினி கமிட்டி வந்ததில் ஆதாரம் இருக்குது, தமிழிசை அம்மையார் காலையிலையும் மாலையிலையும் ஜனநாயகன் விஜய் விஜய் விஜய்னு அவங்க சொல்றதுல ஆதாரம் இருக்குது. ஆனால் எங்கள் கருத்துக்கு மோடிக்கு செயல்பாட்டில் இப்போ ஆதாரம் இருக்குது. சசிகலா விஷயத்தில் நாங்கள் சொல்லி அடித்து ஜெயித்ததில் ஆதாரம் இருக்குது. குருமூர்த்தி சாக்கடை ஜலம் பண்ணாலும் வீடு தீப்பற்றி எறியும் போது அதை கொண்டு அணைக்கணும்னு சொல்லும்போது இவங்க மீண்டும் பவர் பெற்றா மக்களவையில் மோடிக்கு எதிராக வருவாங்க. விட முடியாது, சான்ஸ் எடுக்கக்கூடாது. மோடிக்கு நன்மை தான் எங்களுக்கு முக்கியம், மோடிக்கு நலன் தான் எங்களுக்கு முக்கியம். இந்த 60 வயசு நடந்த பாஜக காரங்களுக்கு எம்எல்ஏ ஆகிறது முக்கியமா இருக்கலாம். நாளைக்கு இவர் மோடிக்கு எதிராக 29ல் போக மாட்டார்னு என்ன கேரண்டி இருக்குது? போனா மோடிக்கெல்லாம் அங்கே பாதிப்பு, இவங்களுக்கு என்னங்க? இவங்க ஒரு எம்எல்ஏ ஆகுதுக்கு இன்னைக்கு விஜயனி தோண்டுவாங்க, இவங்களுக்கு ஸ்டாலின் மேல உள்ள அரிப்பை சொரியதுக்கு போவாங்க. நாங்க மோடிக்காக நிற்கிறோம், நாங்க மோடிட்ட விடக்கூடாதுன்னு சொல்றோம். சசிகலா விஷயத்துல மோடி எங்க கருத்தை கேட்டதுக்கு இன்னைக்கு நாங்க மோடிக்கு நன்றி கடன் பட்டவங்க. இதுல எங்க கருத்தை மோடி கேட்பாருன்னு நாங்க நம்புறோம். ஜான் ஆரோக்கியசாமி டெமாலிஷன் மாஸ்டர்ஸ்ங்கிறத புரிஞ்சுக்கப்பா. சார் இந்த இடத்துல அவர் அதிகமா பாஜக விமர்சனம் பண்ணவே இல்லையே சார். ஜனநாயகன் படத்துக்கு எல்லாருமே குரல் கொடுத்தாங்க, காங்கிரஸ் கூட விஜய்க்கு ஆதரவா பேசியிருந்தாங்க, மத்திய அரசு தான் இதை பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விஜய் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை கூட வெளியாகலையே பாஜகவுக்கு எதிராக. அதுதான் விஜய் வந்து அடிபடுவாருங்கிறேன் நான். தலைவா படம் கேரளாவில் பிரேக் ஈவன் படம், ஜெயலலிதா அடிச்சாங்க, ஜெயலலிதாட்ட சரண்டர் ஆன. அப்போ சினிமாவில் தான் ஹீரோ, வெளியே சுயநலவாதி, சந்தர்ப்பவாதி, தன் பிழப்புக்காக ஜெயலலிதாட்ட கை கட்டுவாருன்னு இமேஜ் போச்சு. இப்போ
விஜயை எதிர்த்து பேச வேண்டிய இடத்துல கை கட்டாமல் இருக்கிறாரு. ஆனால் பேசாம தானே இருக்கிறாரு. அப்போ இப்போ அவர் கை கட்ட அவுத்து விட்டுட்டோம்னா ஃப்ரீ ஆயிட்டாருன்னா 29 பார்லிமெண்ட் எலெக்ஷன் டைமில் இதுக்கெல்லாம் வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு அவர் மோடிக்கு எதிராக ராகுலுக்கு ஆதரவாக போவார். அதான் பாம்பை அடிக்கக்கூடாது, அடிபட்ட புலி பாயும், அடிபட்ட பாம்பு கொத்தம். இப்போ மொத்தமாக முடிச்சு கட்டிருந்துங்கிறதான் நம்ம மோடிக்கு நன்மை, அதுதான் கரெக்டுங்கிறது மோடிக்கிட்ட நம்ம ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். எப்படி சசிகலா தரப்ப குருமூர்த்திஜி கருத்தை மீறி, இலகணேசன் கருத்தை மீறி, சுப்பிரமணிய சாமி கருத்தை மீறி, பொன் ராதாகிருஷ்ணன் கருத்தை மீறி, கச்சராஜா கருத்தை மீறி எங்க கருத்து ஜெயித்துன்னா மோடி நன்மைக்காக நாங்கள் சிந்திக்கிறோம். மோடி நன்மை நாளைக்கு மோடிக்கு ஒரு பாதிப்பு வந்துடும் நாங்கள் இருக்கிறோம். அது எங்களுக்கு தெரியும், ஐபிக்கு தெரியும், மோடிக்கு தெரியும், எங்களுக்கு தெரியும். அப்போ இதுதான் சரியான ட்ரீட்மெண்ட் நாங்கள் சொல்றோம். விட்டா மோடிக்கு மேல அடிபட்ட பாம்பு கொத்தம், அடிபட்ட புலி பாயம். அப்போ 29 இவர் ஃபோல்ஸா இருக்கக்கூடாது. அப்போ 26 இவரை முடிச்சு கட்டினாதான் கரெக்டுங்கிறது மோடி கிட்ட நாங்கள் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கோம். இது நீங்க நீதி நியாயம் அதுன்னு பார்க்கும்போது நானே அவருக்கு தலைவா படத்தில் ஜெயலலிதா பண்ணது தவறுன்னு தான் சொல்றேன், மனச்சாட்சிப்படி. பட் அது செய்யலைன்னா இவர் நிமிந்து வந்து ஜெயலலிதா விழும்போது ஜெயலலிதாவை காலி பண்ண பார்ப்பாரு. இங்க எடப்பாடி காப்பாத்தினார்லாங்க, அவரை தூக்கி அடிக்கல. இங்க ரஜினி ரசிகன் அண்ணாமலை தம்பி ஆளா வந்தான்னு சொல்லிக்கிட்டு ரஜினிக்கு எதிராக வன்மத்தை காட்டல. இப்ப நீ சிவகார்த்தியம் பெரிய ஆளாயிருவாருங்கிறதுக்காக இது துப்பாக்கி கொடுத்தாரு. வாழ்த்துக்கள் விஜய், நன்றி, பாராட்டு விஜய், மனப்பூர்வமான பாராட்டு தம்பி சிவகார்த்தியனுக்கு கொடுத்ததுக்கு. அப்புறம் இப்போ ஆளை வச்சு சிவகார்த்தியனுக்கு எதிராக பேசல. ஸோ அரசியல் இது வந்து எப்படியும் மாறும். மூவ்ஸ் அண்ட் கவுண்டர் மூவ்ஸ் தான் பொலிட்டிக்ஸ். 29 அவர் மோடிக்கு எதிராட்டு ராகுலுக்கு ஆதரவாக போகலாம். அதனால இப்பவே அவரை எந்த அளவுக்கு கிரஷ் பண்ண முடியுமோ கிரஷ் பண்ணலாம். என்கிட்ட அவரை காப்பாற்றுறதுக்கு வழி இருக்கு. ஜோசப் விஜய் ஒன்னால காப்பாற்றிட, ஜான் ஆரோக்கியசாமி ஒன்னால காப்பாற்றிட முடியாதுப்பா, நம்மகிட்ட வழி இருக்குது. கேட்டா நம்ம சொல்லி கொடுக்கலாம். என்ன வழி சார்? அதை கேட்டா சொல்லி கொடுக்கலாம். மதுமிதாவுக்கு சொல்ல முடியாது இல்ல, அது ஓப்பன்ல சொல்ல முடியாதுல்ல மதுமிதா, புரியுதாமா? நம்ம சொல்லி கொடுக்க தயாரா இருக்கோம். மோடிக்கு ஆபத்து இல்லாம அதை காப்பாற்றி கொடுக்கலாம். 29 மோடிக்கு எதிராக நீங்க போவீங்க, அதனால நாங்க அடிக்கிறோம். மோடிக்கு ஆபத்து இல்லாம காப்பாற்ற முடியும். நீங்க குருமூர்த்திட்ட போய் காப்பாற்ற முயற்சி பண்ணாலும் நடக்காது. அவரு உங்களை இந்த கன்வர்ஷன்ஸ் குரூப், மிஷினரி குரூப் தான் நினைக்கிறாரு. யாரை எங்க பிடிச்சாலும் ஒன்றும் உங்களால தப்ப முடியாது. 29 மோடிக்கு எதிராக போவீங்க. அதுக்கு போகாத அளவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதுல வந்து காப்பாத்தி விடலாம். இப்ப அப்ப வரக்கூடாம அப்ப எதிரியா மாறக்கூடாதுன்றதுக்காக இப்ப பாஜக தாம் பக்கம் இழுக்குதா தாவேக்காவ இந்த மாதிரி நெருக்கடி கொடுத்து? அப்படி ஒரு கருத்து நீங்க சொன்னீங்கன்னா நான் மறுக்கலாமா? நான் சொல்றதுதான் கரெக்டு, நான் சொல்றதுதான் சரின்னு சொல்ல விரும்பல. ஏன்னா ரெட்டலையை ஃப்ரீஸ் பண்ணுன்னு நான் மோடி கிட்ட சொன்னேன். அவர் வந்து அது ஃப்ரீஸ் பண்ணால் அவர் வேற ஒரு கணக்கு போட்டு ஃப்ரீஸ் பண்ணலை. எடப்பாடி அதில் ஜெயித்தாரு. ஸோ நாம் சொன்னது பல விஷயங்கள் மோடிட்ட நடக்குது. மோடி நன்மைக்காக தான் நம்ம சொல்கிறோம். அந்த ரெட்டலை விஷயத்துலையும் நம்ம ஃப்ரீஸ் பண்ணலைன்னா 24 டிச் பண்ணுவாருன்னு சொன்னோம். அதே மாதிரி டிச் பண்ணாரு. என்றாலும் எடப்பாடி கிட்ட இன்னொரு சாஃப்ட்னஸ் இருக்கு. எனக்கு தெரியும் எதுன்னு, அது நம்ம இப்போ வெளிப்படையாக சொல்லலாம்னா எனக்கும் தெரியும், எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியும், தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், ஏன் பன்னீருக்கெல்லாம் கதை வடைச்சாருன்னு நமக்கு தெரியும். ஓகே, பட் நாம இந்த இந்த இடத்துக்குள்ள மற்றவங்க கருத்தையே மதிக்கிறோம். நம்ம கருத்து இதுதான். இவருக்கு பிழைக்க விட்டோம்னா அவரு பலம் பற்றி 29 மோடிக்கு எதிராக வருவாரு. அந்த ரேகையை 24 காட்டிட்டாரு, விடக்கூடாங்கிற நம்ம கருத்து. என்ன செய்யறாரு மோடின்னு பார்ப்போம். நம்ம கருத்து முழுக்க மோடி நன்மைக்காகத்தான். இதுல கொஞ்சம் பலமான அடிதான் விஜய்க்குன்னு நமக்கு தெரியுது. ஜனநாயகத்தெல்லாம் நம்ம பாதிக்கப்பட்டதை விரும்பல. பலமுறை நம்ம சொன்னோம், எந்த தொழிலையும் கெடுக்க விரும்பல. பட் அரசியல் களம் இதுதாங்கிறது 100% உண்மை. சமகால அரசியல் நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி சார். நன்றி மதுமிதா.